ஓம் சாய்ராம் ஜெய் சாய்ராம். ஓம் ஸ்ரீ மாத்ரே நமகா. இன்றைக்கி அலங்காரம் பண்ணிவிட்டு ஆக்சுவலாக இந்த குபேர விளக்கெல்லாம் பூ வச்சுட்டு இன்றைக்கி கொஞ்சம் சீக்கிரமாக பண்ணலாம் அப்படின்னு நினச்சோம். ஆனால் அதே அஸ்யூஷுவல் டைமாக எடுத்து அவள் நினைக்கிறது தானே, அவளை எப்போ பண்ணணும்னு நினைக்கிறாளோ அப்போது இந்த அன்னலக்ஷ்மியெல்லாம் உட்காண்டிருக்கா அழகாக. அவளுக்கெல்லாம் இந்த பூ அலங்காரம் பண்ணுறேன்னு இது ஒரு நாளைக்கு காமிக்கணும்னு நினச்சிட்டு இருந்தேன்னா, மொத்தமாக காமிக்கும்போது உங்களுக்கு என்ன பண்ணுறோம்னே தெரியாது இல்லையா. ஸோ இதை காமிக்கிறச்சு அது ஒரு அழகு, அவளை காமிக்கிறச்சு. அதனால தான் இன்றைக்கி அதை உங்களுக்கு காமிக்கணுங்கிறதுக்காக. சாயிரம் பார்த்தேளா, இவெல்லாம் ரொம்ப டெலிகேட்டானவோ, கொஞ்சோண்டு பண்ணாலும் டபக்குன்னு விழுந்துடுவோம். அதனால் அம்பாளுக்கு மெதுவாக பார்த்து பதவிசா அழகாக வைக்கணும் அவளுக்கு. அப்படி பூ வச்சுட்டு ஆக்சுவலி நாளைக்கு கார்த்தால ஈவினிங் தான் எப்போவுமே நான் பூஜை பண்ணுவேன். எங்கேயாவது வெளியில் வேலை இருந்தால் மாத்திரம்தான் அன்னைக்கு கார்த்தால பண்ணுவேன். ஆக்சுவலாக பாபாட்டேந்து ஒரு உத்தரவு, நம்மளோட ஒரு டிவோட்டியே நம்ம தென்ஷிரடி போகலாம் அப்படின்னு சொன்னால், நான் முதல்ல யோசித்தேன், பூஜையெல்லாம் விட்டுட்டு வர முடியாது சாயி அப்படின்னு நான் சொன்னேன். அவள் சொன்னால் பாபாவோட உத்தரவாக இருந்தா அப்படின்னு. திருப்பியும் பாபாட்ட போட்டு கேட்டேன். அப்போது பாபா கம் டு ஷிரடி அப்படின்னு தான் வந்தது, தென் ஷிரடிக்கு. ஸோ நாளைக்கு கார்த்தால பிரம்ம முகூர்த்த பூஜை பண்ணிவிட்டு நான் கிளம்பிடுவேன். அம்பாள் என்னென்னா தரிசனம் பண்ணிங்கோ, உங்களுக்கு வேண்ட வரங்கள் எல்லாம் அவள்கிட்ட கேட்டுங்கோ. அதான் அதுக்குள்ளே ஒரு பூ கீழே தள்ளி விடாதேன்னு எத்தனை தடவை சொல்லியிருக்கேன். பாப்குட்டி அம்மா உனக்கு எவ்வளோ அழகாக அலங்காரம் பண்ணி வச்சுருக்கேன். நீ இப்படி டொபுக்குன்னு விழுந்துட்டு இருந்தியானா எவ்வளோ கஷ்டம் இல்லையா, எனக்கு பாவம் இல்லையா. நான் சமத்தை பிடிச்சிக்கோமா, அதான் விழுந்துட்டான். இதே தான் பண்ணுவாள் இவளுக்கு. இதோட 3 தடவை எடுத்து அவளுக்கு அப்படி தான். ஏன்னா கொஞ்சோண்டு தள்ளி இருந்தால் கூட நான் எடுத்து வைப்பேன்னு அவளுக்கு நன்னா தெரியும். ஸோ பாபு குட்டிக்கு இப்படி பண்ணியிருக்கேன். இன்றைக்கி அவர் ஒரு கையில் பூ வச்சுட்டுருக்கார், எப்போ எனக்கு கொடுப்பார் தெரியல. அடுத்ததாக மேருக்கு நான் மறைக்கப்படாதுங்கிறதுக்காக ஒன்று வச்சுருக்கேன். அவளுக்கு இப்போ பூச்சூடி வச்சாச்சு. நம்ம விநாயகர் பெருமானுக்கு கையில் குழக்கட்டை வச்சுக்க சும்மா தள்ளி விட்டுட்டே இருந்தார். அப்போ அவர்கிட்ட சொன்னேன், குழக்கட்டை மாத்திரம் இல்லை பூவையும் நல்லா பிடிச்சிக்கணும்னு சொன்னேன். அதுக்கப்புறம் அவர் தள்ளி விடவே இல்லை, சமத்தாக உட்காந்துருக்கார். ஸோ நல்லா தரிசனம் பண்ணிங்கோ. இனிமேல் தான் ஆரம்பிக்க போகிறோம் பாராயணம். ஒவ்வொன்றுக்கும் சாம்பிராணியெல்லாம் போட்டாச்சு. ஆக்சுவலாக எல்லாம் வச்சுட்டுருக்கு, பிரசாதம் ரெடி ஆகிட்டுருக்கு. ஓம் கம் கணபதியே நமஹா. 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 ஓம் கம் கணபதியே நமஹா.